ஹாய் கைஸ், குட் ஈவினிங். சாரி கைஸ், இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஷடவுன் வேறு. அது இல்லாமல் எனக்கு வேறு ஹெல்த் இஷ்யூ, ரொம்ப உடம்பு முடியல. ஷடவுன் வேறையாக போச்சுங்களா, அதனால தான் என்னால் இன்றைக்கி இதயம் சீரியல் ரிவ்யூ நான் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எபிசோடு இப்போ தான் இந்த இதில் வரும் இல்லைங்களா, அதில் தான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ நான் இன்றைக்கி ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். ரிவ்யூவும் ஷார்ட்டாகவே நம்ம பண்ணிடலாம், ஏன்னா எனக்கு உடம்பு வேற முடியல. நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம், சரியா? ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரோமோவில் பார்த்தேன், ப்ரிவியூவில் பார்த்தேன், ஆதி வந்து மித்ராவுக்கும் எனக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக கைஸ்? ஆமாம். அப்புறம் இன்னைக்கு எபிசோடில் வந்து மனோ வந்து சூப்பராக காய் நகர்த்துறாப்புல. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆதியை வந்து வேணுமணிக்கே வந்து வேண்டாத மாதிரி அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரியும் நல்லா நடிக்கிறாப்புல, சூப்பராக பண்ணுறாப்புல. அப்படி தான் கேஸ், இதுதான் வேணும். கதையை வந்து எங்கிட்ட உடைக்கணும். சும்மா உண்மையை சொன்னால் செத்துருவான்னு யார் வந்து உண்மையை சொன்னாலும் வேண்டாம். நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம கூட இல்லைனாலும் தள்ளி இருந்தால் கூட உயிரோடு இருக்கணுமாம்மா இந்த அம்மனிக்கு. பிடிச்சவங்களாமா கைஸ். இதே 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாய் என்ன சொல்லுச்சு, இந்த எபிசோடு ஆரம்பிக்கலை, எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம், வேறு யாரும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன வாய் இன்றைக்கி வந்து பிடிச்சவங்களாமா. எனக்கு அப்படியே கேட்டோன்னே கோபம் தான் வந்துச்சு. நீ என்ன பண்ணி தொலையிறது? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? செக்கப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் மனோ வந்து ஆதிக்கிட்ட பேசுகிறாப்புல. ஆமாங்க, அவன் கேட்குறது கரெக்ட் தானே. இன்றைக்கி நீ அப்பான்னு சொல்லி நடிக்கிற, ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு, மித்ராவுக்கு உனக்கும் கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் என்ன செய்வான்? உன்னையே தானே அப்பான்ட்டு வருவான். அப்போ நீங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு போனேன்னா அந்த பையன் மனசு என்ன பாடுபடும்? அதனால் நீங்கள் இல்லாமையே நாங்கள் வாழ பழகிக்கிறோம். கரெக்டான பதில், ரொம்ப சூப்பரான பதில். இப்படி தான் அவனை இது பண்ணணும். உடனே அப்புறம் லதா வீட்டில் போய் ஆதியை படுக்க வச்சுட்டு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, என்னை எதுக்குடா இங்கே இது பண்ணி கூட்டிகிட்டு வந்த, மித்ரா மேடம் ரொம்ப நல்லவங்க. உடனே அவன் லதா சொல்கிறான், அவங்களுக்கு வந்து எனக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் தெரியாது, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு தெரியாது, தெரியாமல் தான் அவங்க மித்ரா இப்படி பண்ணுறாங்கன்னு பாதி சொல்லுவா பாருங்க. அவள் கூமுட்டை கைஸ், சரிங்களா? நல்லவங்க மேலே பழியை போட்டு திட்டுறதுல 1ஆம் நம்பர். எனக்கு கமெண்ட்ஸில் கூட நேற்று ஒருத்தவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அவளை பொறுத்தளவு சாரதா தப்பானவங்க, ஆண்டாள் தப்பானவங்க, அழகர் தப்பானவங்க, சரியா? நான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க. ஆனால் கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து இவளுக்கு நல்லவங்க, சரியா? மித்ரா வந்து எல்லாமே இவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் கரெக்டாக தான் சொன்னான். உன்னை பற்றின எல்லா உண்மையும் மித்ராவுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணியிருந்தா நீ என்ன செய்வ? அப்படிலாம் நீ சொல்லாத. அவருங்க வந்து ஆதிக்கு வந்து 30 லட்ச ரூபா செக்கப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதான் கரெக்டாக கேட்பா, சூப்பராக கேட்பா. அப்போ 30 லட்ச ரூபாய்க்கு உன் புருஷனை வித்துட்டியான்னு கேட்பா. கரெக்டான கேள்வி தான். அவளை இந்த மாதிரி தான் கேட்கணும். இன்னும் நல்ல நாள் அப்படி நறுக்குன்னு செருப்பால் அடித்த மாதிரி பாரதிய நாள் நறுக்குன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். செமையாக இருந்தது இன்றைக்கி. அதான் கேட்ட கேள்வி எல்லாமே நல்லா இருந்தது. மனோ நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதியும் மித்ராவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் கல்யாணம் வேணாங்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறேன், உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆனால் உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்குவேன்னா என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதனால தான் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் வரைக்கும் நான் பார்த்தேன் கைஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சரியா? கூடிய சீக்கிரம் இந்த கூமுட்டைக்கு வந்து இந்த மித்ரா பற்றின உண்மை வந்து தெரிய வரணும். அது வந்து மனோ வந்து சொல்லிடுவான்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சி. அது வரைக்கும் இப்போ தான் நாடகம் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்குது. இப்படியே கொண்டு போங்கடா, சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேயாவது இந்த அழுமூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்களை கழுத்தை அறுக்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன? அப்புறம் கைஸ், இந்த ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா ஆதிக்கு மித்ராவுக்கு கல்யாணத்துக்கு, அந்த இடத்துல எதுக்கு தமிழ் வந்து நிற்கிறா? குழந்தைங்க கேரக்டரில் வந்து நடித்தா மட்டும் போதும். சும்மா ஆனவனும் என்னமோ இந்த என்னது இது, எப்போ பார்த்தாலும் ஒரே ரியாக்ஷன். குழந்தைங்களுக்கு என்ன சீனில் நடிக்கணுமோ அந்த சீனில் தமிழ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சும்மா பெரியவங்க பேசுகிற இடத்துல எல்லாம் தமிழை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவா? நாங்கள்லாம் எத்தனையோ சிம்பத்திலாம் பார்த்தாச்சுடா, சரியா? அப்புறம் அவ்வளோதான் கேஸ். வேறு எந்த சீரியல் நான் பார்க்கல, சரியா? கார்த்திகை தீபம் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து வீரா சீரியல் பார்க்கல. எதுவுமே நான் இன்றைக்கி இந்த ஷடவுன்றனால என்னால் எதுவுமே பார்க்க முடியல. இன்றைக்கி பொழுது ஓட்டுறதே பெரும்பாடாக போச்சு. ஓகே கேஸ், நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு எபிசோடு
ரிவ்யூ பார்த்துட்டு சரிங்களா, நாளைக்கு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி ட்ராக்கில் நாடகத்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரிவ்யூ வந்து பண்ணிடலாம். ஸோ என்னால் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ பார்த்த வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இதுக்கு மேலே சீரியல் ஏதாவது நடந்திருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா. ஓகே கைஸ், வேறு என்ன, நாளைக்கு பார்க்கலாமா, பை.